உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற நிலையில் தன் நாட்டு குடிகளுக்கு ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் தரமான மருத்துவத்தை தன் நாட்டுகளுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடையோடி மகனுக்கும் கிடைக்க வேண்டும். தர்மபுரியிலே, பாப்பிரெட்டிப்பட்டியிலே, பெண்ணாகரத்திலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும் பச்சை குழந்தைக்கும் பாட்டிக்கும் அந்த தரத்திற்கு மருத்துவம் கிடைக்க வைப்பதுதான் சரியான ஜனநாயகம், முழுமையான மக்களாட்சி. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை கட்டமைப்பு. பிறகு மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சார உற்பத்தியில் தன்னிறைவடைந்து தடையற்ற மின்சாரத்தை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த கல்வியின் தரத்தை, மருத்துவ தரத்தை உயர்த்தியிருக்கிறார்களா என்று என் முன்னே கூடியிருக்கிற அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அப்பலோவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது MG ராமச்சந்திராவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது காவேரியில் படுத்து மருத்துவம் செய்கிறார். அப்ப அரசு மருத்துவமனை என்னானது? அவர்களே நடத்துகிற அரசு மருத்துவமனை என்னானது? தரமில்லை. ஏன்? தரங்கட்டவர்கள் கையிலேயே நீங்கள் 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததால் தரம் இல்லாமல் போனது. ஒரு தனியார் முதலாளியிடம் ஒரு அரசு தோற்று போனால் அந்த அரசு எவ்வளவு கையாளாகாத அரசு, அதை அரசு என்று சொல்வதா, தரிசு என்று சொல்வதா என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.